வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, எதிரியை மாரணம் பண்ணக்கூடிய முறை. சரிங்களா? இந்த பிரயோகத்துக்கு வந்து ஆம ஓடு அமாவாசையில் அணைஞ்ச துர் ஆத்மாவோட சாம்பல். சரிங்களா? இது 2 மட்டும் இருந்தால் போதும். மிக எளிய முறையில் எதிரியை வந்து மாரணம் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பூஜையை செய்கிறதுக்கு வந்து அமாவாசை நாளில் தான் செய்யணும். சரிங்களா? இரவு வேளை அந்த பூஜையை செய்யணும். 3 கருங்கோழி, கூவாத கருங்கோழி பலி கொடுக்கணும் இந்த பூஜைக்கு. நீங்கள் வந்து வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கோங்க. சரிங்களா? மயானத்தில் தான் அந்த பூஜையை பண்ணணும். வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கோங்க. சரிங்களா? இந்த பூஜையை பண்ணும்போது நீங்கள் வந்து உடம்புல வந்து கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க. மேல் நோக்கி ஒரு முக்கோணம் போட்டு, அந்த முக்கோணம் நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆமை ஓடு இருக்குங்க இல்லையா, அந்த ஆமை ஓடை வைங்க. சரிங்களா? ஒரு பச்சரிசி மாவில் எதிரியாகவே நினச்சி ஒரு பாவை செய்யுங்க. சரிங்களா? பாவை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 1008 உரு மட்டும் கொடுத்தா போதும்பா. சரிங்களா? ரொம்பலாம் கொடுக்க தேவை கிடையாது. 1008 உரு மட்டும் கொடுத்தா போதும். அந்த மயான சாம்பலை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குடுவையில் வைங்க. சரிங்களா? குடுவையில் வைங்க. 1008 உரு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மயான சாம்பல் அந்த குடுவையை கையில் வச்சுக்கிட்டு 1008 உரு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த குடுவையிலேருந்து சாம்பலை ஒரு 9 திருப்பு. சரிங்களா? கையில் அந்த மயான சாம்பலை எடுத்து 9 திருப்பு அந்த பாவையை பார்த்து உங்கள் எதிரி எப்படியெல்லாம் துடிச்சு சாகணுமோ அந்த மாதிரி நினச்சி அந்த பாவையில் ஊதி விடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் ஊதி விடுங்க. இது வந்து அவனோட நேர காலம் பொறுத்து தான்ப்பா வேலை செய்யும். அவனுக்கு நல்ல நேரம் நடந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு யமகண்டம், இந்த மாதிரி ராவு காலம், இந்த மாதிரி சமயத்தில் ஆளை குயிக்காக அடிச்சு விட்ரும். சரிங்களா? இந்த மாதிரி பிரயோகம் ரொம்ப பவராக இருக்கும். இது வந்து தாந்திரிக முறையில் சொல்லலாம். சரிங்களா? இது இன்னும் ஒரு எதிரியை பைத்தியக்காரனையும் ஆக்கலாம். இதே கொஞ்சம் மந்திரங்களை வேறு மாதிரி போட்டால் எதிரியை வந்து பைத்தியக்காரனும் ஆக்கலாம். இந்த பிரயோகத்தில் செய்வனையும் வைக்கலாம். சரிங்களா? நான் வந்து மாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த பிரயோகத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் எதிரியை மனசார நினச்சிக்கோங்க. புரியுதுங்களா? எதிரியை மனசார நினச்சிட்டு இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள். இந்த பிரயோகத்தை பண்ணி முடிச்சுட்டு அந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எரிமேடையில் இந்த இதை புதைச்சிருங்க. சரிங்களா? ஜோடியில் வந்து ஓடுற தண்ணியில் தான் விட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த எரிமேடையில் புதைச்சிருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் எரிமேடையிலேயே புதைச்சிருங்க இந்த பாவையை. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கடைசியாக முடிச்சுட்டு எரிமேடையில் புதைச்சிங்க இல்லையா, புதைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 3 கருங்கோழியை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை அதில் விடுங்க. அப்படி இல்லைன்னா ஆற்றுல விடுற மாதிரி இருந்தீங்கன்னா, மயானத்தில் கோழியை அறுத்து போட்டு உச்சந்தியில் போட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எரிமேடையிலேயே புதைச்சிட்டு அந்த இடத்துல அந்த 3 கோழியை பலி கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிருங்க. இது வந்து ரொம்ப ஒரு துராத்மாவை கொண்டு ஏவல் பண்ணுற முறைப்பா ரொம்ப பவராக வேலை செய்யும். இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்கள் எதிரி வந்து வெளியூரில் இருக்கா, நம்ம அவன் என்ன ஆனால் பார்க்க முடியாத நிலமையில் இருக்கீங்கன்னா, ஒரு எலுமிச்சங்கனியை நீங்கள் இரவு வேளையில் தூங்கும்போது இந்த மந்திரத்தை ஒரு 3 திருப்பு சொல்லிவிட்டு உங்கள் தலைவாணிக்கு அடியில் வச்சு படுங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு 3 திருப்பு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் தலைமாட்டில் வச்சு படுத்திங்கன்னா இரவு வேளையில் காட்டும். சரிங்களா? அவன் நல்லா இருந்தால் நல்லா இருக்க மாதிரி காட்டும். இல்லாட்டி அவனுக்கு எதாவது குடைச்சல் கொடுக்குதா, இல்லை ஆளை அடிச்சிருச்சாங்கன்னு தெளிவாக கனவுல காட்டும்பா. இதெல்லாம் அனுபவத்தில் கைகண்ட முறை. எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இதை தாராளமாக பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.